உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட்டை வச்சு செய்யக்கூடிய கேரட் குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். நல்லா அலசி எடுத்துட்டு இந்த கார்னர் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைபடுற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தண்ணியெல்லாம் விடாமல் இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 1 கப் வெள்ளை ரவை சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு ரவை நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுக்கணும்னு இல்லை. நல்லா சூடானதும் ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இதே பேனில் பேன் ஹீட் ஆனதும் நம்ம 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற இந்த கேரட் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து கேரட்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால், இதையும் உள்ளே சேர்த்து இப்போ ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இது ஒரு தட்டுக்கு மாற்றி இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை, நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த அளவு கொதிச்சிருச்சு. இது பாகு பதம்லாம் இல்லை. நல்லா கொதி வந்ததும் நம்ம தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக பிசு பிசுன்னு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லை ஏலக்காய் பவுடர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு கையில் நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த உருண்டைகளை ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ஒரு மீடியமாக எண்ணெய் சூடானா போதும். அதே மாதிரி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாவில் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் போல் விட்டோம்னா நல்லா ஊறிடும். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கேரட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இது 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் வச்சாவே கரையும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 சுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்